ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் வாக்கியங்களை எப்படி எழுதுறதுன்னு பார்க்குற அந்த வகையில் இன்றைக்கி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் தமிழில் நிகழ்கால வினையெச்சம். இதை ஒரு 3 பார்ட்டாக போடுறேன். அதை பார்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிகழ்கால வினையெச்சம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ரூல் 1, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக வரும். அதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு லெசன் தான் போட்டு வரேன். சரி போனாங்களா? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக வரும். இப்போ நம்ம எத்தனை வகையான வெர்பு ஆங்கிலத்தில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு? V1, V2, V3, V4, V5 இப்படி 5 வினைச்சொல்லில் 5 வடிவங்கள் இருக்குது ஆங்கிலத்தில். இப்போ எடுத்துக்காட்டு ரைட்டு, எழுது, அது என்னங்க? நிகழ்கால வினைச்சொல் ப்ரெசன்ட் V1. ரோட், எழுதினான் V2. ரிட்டன், எழுதி அல்லது எழுத, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட்டிங், எழுதி கொண்டு, இது என்னது? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இந்த ரைட்டோட ஒரு எஸ் சேர்த்து V5 வரும். அது ப்ரெசன்ட், அது ஒரு வெர்ப வடிவம். இந்த மாதிரி வெர்பில் மொத்தம் 5 வடிவம் இருக்குது. ஒரு வெர்புக்கு எத்தனை வடிவம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு? 5 வடிவம் இருக்கும் ஒரு வெர்புக்கு. அந்த 5 வடிவத்தில் V1ம் V5ம் அது இந்த ப்ரெசன்ட் டென்ஸே வரும். V2 பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். இந்த ரிட்டன் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ரைட்டிங்கிறது இது கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வரும் இந்த வெர்பு. அதை நீங்கள் உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொன்னேன்னா நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். கண்டினியூஸ் டென்சில். கண்டினியூஸ் டென்சில் என்னென்ன இருக்குது? இங்கிலீஷில் என்னென்ன கண்டினியூஸ் டென்சில் என்ன இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். 3 கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குதுங்களா? அதில் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக வரும். அது பார்க்கலாம் வாங்க எப்படின்ட்டு. சி இஸ் ரைட்டிங். இதில் சின்றது சப்ஜெக்ட்டுங்க. ஈஸ்ன்றது ஆமிசார். அதில் ப்ரெசன்ட் டென்ஸு பி வெர்பு. இந்த ரைட்டிங் வந்துருக்குது பார்த்தீங்களா? இது இங்கே என்ன வந்திருக்குது? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக வந்துருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வெர்பாக வந்துருக்குதுன்னு தெரியுங்க. அவன் எழுதி கொண்டிருக்கான். அடுத்தது 2வது, சி வாஸ் ஸ்லீப்பிங். அவள் தூங்கி கொண்டிருந்தாள். வாஸ் வேறு என்னங்க? ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வர பி வெர்பு. இந்த ஸ்லீப்பிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இங்கே வெர்பாக வந்திருக்குது. எதில் வெர்பாக வந்திருக்குது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மெயின் வெர்பாக வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது 3வது, சி வில் பி டூயிங் ஹர் ஹோம்ஒர்க். அவளுடைய வீட்டு பாடத்தை எழுதி கொண்டிருப்பாள். ஃப்யூச்சர் கண்டினியூஸு. இது ஃப்யூச்சர் டென்ஸில் என்னென்ன பி இருக்கும்? வில் பி, ஷால் பி இருக்குங்களா? அது பக்கத்தில் டூயிங் அப்படின்ற ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதே மாதிரி தான் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக தான் வரும். அது எடுத்துக்கால் பார்க்கலாம் வாங்க. ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஹேவ் பீன்ன்றது என்னதுங்க? இது பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய பி வெர்பு ஹேவ் பீன். வெயிட்டிங்கிறது இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆக்ஷன் வெர்பாக வந்துருக்குது, மெயின் வெர்பாக வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது, ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 4 years. நான் 4 வருடங்களாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். ஹேட் பீன்ன்றது என்னதுங்க? பர்ஃபெக்ட் டென்ஸில் பி வெர்பு. பிளேயிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு, மெயின் ஆக்ஷன் வெர்பாக வந்துருக்குது. அடுத்தது, பை எண்ட் ஆஃப் 2026 ஐ வில் ஹேவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 10 years. 2026 இறுதியில் நான் இங்கு 10 ஆண்டுகளாக வசித்து கொண்டு இருப்பேன். இதில் பாருங்கள், ஐன்ற சப்ஜெக்ட்டுங்க. வில் ஹேவ் பீன்ன்றது என்னதுங்க? பர்ஃபெக்ட் டென்ஸில் பி வெர்பு வில் ஹேவ் பீன். இந்த லிவிங்ன்றது இதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பாக வந்துருக்குதுங்க. எதில் வெர்பாக வந்துருக்குதுங்க? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வெர்பாக இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ரூல் 2, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சப்ஜெக்டாக வரும். த ரன்னிங் பாய் ஒன் த ரேஸ். ஓடும் பையன் போட்டியில் வென்றான். இந்த பாயின்றது என்னதுங்க? நவுனு. சப்ஜெக்டில் வந்துருக்குது பார்த்தீங்களா? பாயின்றது நவுனு. அதுக்கு முன்னே ரன்னிங்ன்ற V1 வெர்பு வந்துருக்குது. அதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். த ரன்னிங் பாயின்றது முழுக்காக சேர்ந்து ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க.
அடுத்தது ரூல் 3 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆப்ஜெக்டாக வரும். ஐ சா ஹர் சிங்கிங் ஏ சாங். அவள் ஒரு பாடலை பாடி கொண்டிருப்பதை பார்த்தேன். அது பாருங்கள், சிங்கிங் ஏ சாங் அது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்குது. அடுத்து ரூல் 4 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக வரும். ஹீ ஹேஸ் ரிட்டன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஹீன்றது சப்ஜெக்ட்டுங்க, ஹேஸ் ரிட்டன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இது ஹீ ஹேஸ் ரிட்டன், சாரி, ஹீன்றது சப்ஜெக்ட்டு, ஹேஸ் ரிட்டன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வெர்புங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, ஸ்டோரின்றது நவுனு, அதுக்கு முன்னே இன்ட்ரெஸ்டிங்கிற இன்ட்ரெஸ்ட்ன்ற வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துனா அது என்னதுங்க, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டோரின்ற நவுனுக்கு முன்னாடி வந்து இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் ஒரு என்ன மகிழ்ச்சியான கதையை எழுதியிருக்கிறான். ஹி ஹேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸ்டோரின்றது நவுனு, அதுக்கு முன்னே இன்ட்ரெஸ்டிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கிறது என்னதுங்க, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஐஎன்ஜி வடிவில் வர ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஐஎன்ஜி வடிவில் வரது தானே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்து இங்கே அட்ஜெக்டிவாக வந்திருக்குன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது ரூல் 5 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். வி வாட்ச்டு த சில்ட்ரன் பிளேயிங் ஃபுட்பால். நாங்கள் பார்த்தோம். யாரை பார்த்தோம்? அந்த குழந்தைகளை பார்த்தோம். அப்போது வெர்பை பார்த்து யாரைன்னு கேள்வி கேட்டால் வரபதில் ஆப்ஜெக்ட்டு. நாங்கள் யாரை பார்த்தோம்? அந்த குழந்தைகளை பார்த்தோம். அந்த குழந்தைகள், இந்த சில்ட்ரன் தான் இங்கே ஆப்ஜெக்ட்டு. அதுக்கடுத்து வந்து பிளேயிங் ஃபுட்பால், இப்போ கால்பந்து விளையாடி கொண்டிருப்பதை அப்படின்றது இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரேஸ் வந்து எதை பற்றி சொல்லுதுங்க, இந்த சில்ட்ரன்ற ஆப்ஜெக்டை பற்றி சொல்லுது. ஆப்ஜெக்டை பற்றி நிரப்புவதற்காக, ஆப்ஜெக்டை பற்றி கூடுதல் தகவல் சொல்வதற்காக வந்திருக்குது. அப்போ இது வந்து இந்த பிளேயிங் ஃபுட்பால்ன்றது இந்த சில்ட்ரன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. நன்றி.